Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல நம்ம எப்படி UPI ஐடி மற்றும் UPI நம்பரை கிரியேட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இன்ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய எம்பின் என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட எம்பின் என்டர் பண்ணி என்னோட இன்ஸ்மார்ட் ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டேன். நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்மார்ட் ஆப் அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ்ல தான் வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இந்த பேஜ் லைட்டா நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல குயிக் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. குயிக் ஆக்ஷன்ஸ்ல UPI சொல்லிட்டு இருக்கு பாருங்க. UPI அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய UPI வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து UPI வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க UPI கிளிக் பண்ணி அப்படின்னா UPI-க்கான அந்த பேஜ் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, எனக்கு UPI பேஜ் வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல நம்ம வந்து UPI ஐடி எப்படி கிரியேட் பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் UPI ஐடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க மேனேஜ் VPA அண்ட் பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷன். மேனேஜ் VPA அண்ட் பின் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். மேனேஜ் UPI ஐடி சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க நம்ம ஆல்ரெடி ஒரு UPI ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து இன்னொரு UPI ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்மார்ட் UPI-ல நம்ம வந்து மல்டிபிள் UPI ஐடிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு UPI ஐடி இருக்கு. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா delete வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பழைய UPI ஐடி அப்படியே இருக்கட்டும். இருக்கிற பட்சத்துல நான் வந்து இன்னொரு UPI ஐடி வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்போ நீங்க புதுசா வேற ஒரு UPI ஐடி கிரியேட் பண்றதுக்கு இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ UPI ஐடி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கிரியேட் நியூ UPI ஐடி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கீழ இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ UPI ஐடி அப்படின்றது. ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிரியேட் UPI ஐடி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க UPI ஐடி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து இந்த டேஷ் வந்து எம்டியா இருக்கு UPI ஐடி சொல்லிட்டு. இப்போ வந்து உங்களுக்கான UPI ஐடி வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. இப்போ நீங்க உங்களுடைய UPI ஐடி எப்படி கிரியேட் பண்ண விரும்புறீங்களோ அப்படி வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேமா இருக்கட்டும் எதுனா என்டர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஓனா வந்து UPI ஐடியை கிரியேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் நேம் வந்து டைப் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து நேம் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த நேம் வந்து யாருமே யூஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அவைலபிளா வரும். இது அவைலபிளா இல்ல அப்படின்னா எரர் தான் வரும். ஓகே, இப்போ வந்து கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ப்ரொசீட் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொசீட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொசீடை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எரர் வந்து வருது. இப்போ வந்து பாருங்க, இந்த பேமெண்ட் அட்ரஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு வருது. ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படின்ற பட்சத்துல இதுக்கு பக்கத்துல எதுனா நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செட் ஆகும். இல்லைன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எரர் தான் வரும். ஓகே, இப்போ நான் அந்த நேமுக்கு பக்கத்துல ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பேமெண்ட் அட்ரஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு வருது. இது வந்து பாத்தீங்கன்னா எரர் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் மறுபடியும் திரும்ப வேற நம்பர் வந்து அதில் எடிட் வந்து நான் பண்ணிக்கிறேன். வேற நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா வர வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தெளிவா வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் வேற நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ எக்ஸ்ட்ராவே இன்னும் நம்பரும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ ப்ரொசீட் வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இது போல நீங்க வந்து நம்பர்ஸ் அதிகமா கூட ஆட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்த ஸ்டெப்ல செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுவோம். செலக்ட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஏதோ அதை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க, நம்ம இந்தியன் பேங்க் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கான பேங்க் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. என்ன பேங்கோ, நான் வந்து இந்தியன் பேங்க் சொல்லிட்டு டைப் பண்றேன். நீங்களும் இந்தியன் பேங்க் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணா. ஓகே, இப்போ நான் வந்து இந்தியன் பேங்க் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணும்போது என்னுடைய இந்தியன் பேங்க் அப்படின்ற அந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழவே வந்துருச்சு. இதை வந்து நான் கிளிக் பண்ணி நான் வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன். இந்தியன் பேங்க் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி இந்தியன் பேங்க்ல உங்களுடைய அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து இந்த அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொசீட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொசீடை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகி நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல இம்பார்ட்டன்ட் சேஃப்டி செக் பாயிண்ட் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான UPI பின்னை எங்க தேவைப்படுதோ அங்க மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. இது UPI பின் வந்து மணியை ஷேர் பண்ணும்போது மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மட்டும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க எக்காரணத்தை கொண்டும் OTP எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மணியை டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அந்த டீடைல்ஸா இருக்கட்டும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியா இருக்கட்டும், எதுவுமே எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுடைய பர்சனல் அது உங்ககிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நீங்க கரெக்டா உங்களுடைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய சேஃப்டிக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து நம்ம ஓகே கொடுத்துலாம். நீங்க படிச்சு பார்த்துட்டு ஓகே வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ் சொல்லிட்டு வரும். UPI ஐடி கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நமக்கான UPI ஐடி வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. இந்த UPI ஐடியை பயன்படுத்தி இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மணியை வந்து சென்ட் பண்ணி விடலாம். இந்த UPI ஐடியை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல இப்போ கரண்ட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த UPI ஐடியில எவ்வளவு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வந்து டே லிமிட் தான் நினைக்கிறேன்.
ஓகே, இது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி அந்த யூபிஐல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ ஐடிக்கான லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் வந்து கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ ஐடிக்கான லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து உங்களுக்கான லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான லிமிட் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூபிஐ ஐடியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு யூபிஐ ஐடி மட்டும் போதும் அப்படின்னா இந்த பேஜை நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ ஐடிக்கு நான் வந்து யூபிஐ நம்பரை கிரியேட் பண்ண போறேன், எனக்கு வந்து யூபிஐ நம்பரும் தேவைப்படுதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த யூபிஐ ஐடிக்கு யூபிஐ நம்பரும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு கிரியேட் யூபிஐ நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரொசீட் டு கிரியேட் யூபிஐ நம்பர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அந்த பேஜுக்குள்ள கூட்டிட்டு போகும். இப்போ வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கிரியேட் யூபிஐ நம்பர் சொல்லிட்டு. ஓகே, இந்த பேஜ்ல இருந்து நமக்கான யூபிஐ நம்பர் வந்து கஸ்டமா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேஜுக்கு நம்ம இன்னொரு வழியிலையும் வரலாம். ஓகே, இப்போ வந்து இந்த யூபிஐ பேஜுக்குள்ள வந்துருங்க. இன்ஸ்மார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு இதுல வந்து பாருங்க மேனேஜ் யூபிஐ அண்ட் பின் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ் யூபிஐ ஐடி சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க கிரியேட் யூபிஐ நம்பர் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் யூபிஐ நம்பர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். கிரியேட் யூபிஐ நம்பர் சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு யூபிஐ ஐடி வந்து யூஸ் பண்றீங்க. ஆல்ரெடி யூபிஐ நம்பர் வந்து இருக்கும். அதாவது நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும். இப்போ இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் வந்து டிஃபால்ட்டா இதுல வந்து இருக்கும். இதை வந்து நீங்க ஆல்ரெடி யூபிஐ நம்பரா கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய ஓல்டு யூபிஐ ஐடியோட என்னுடைய மொபைல் நம்பரை நான் வந்து யூபிஐ நம்பரை கிரியேட் பண்ணி இன்னும் வைக்கல. நான் வந்து ஆல்ரெடி வேற ஒரு ஆப்ல யூஸ் பண்றதுனால என்னால வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரியேட் வந்து பண்ண முடியாது. ஓகே, இதுல வந்து பாருங்க ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணாம வச்சிருக்கேன். இப்போ வந்து பாருங்க நம்ம புதுசா வந்து ஒரு யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டம் யூபிஐ நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கஸ்டம் யூபிஐ நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல யூபிஐ நம்பர் சொல்லிட்டு கேட்கறாங்க பாருங்க. இதுல வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு 8 டிஜிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு யூபிஐ நம்பரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம சொந்தமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க 8 டிஜிட்ல நம்பர் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அது அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க லிங்க் டு யூபிஐ ஐடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மேல நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய இந்த யூபிஐ நம்பரோட எந்த யூபிஐ ஐடியை நீங்க லிங்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் வந்து என்னுடைய ஓல்டு யூபிஐ ஐடி கூட நான் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் பண்ணலாம். அதை வந்து நான் எந்த ஒரு யூபிஐ நம்பர் கூட நான் வந்து லிங்க் பண்ணாம வச்சிருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு யூபிஐ நம்பரோட ஒரு யூபிஐ ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு யூபிஐ ஐடியோட நிறைய நம்பர் வந்து லிங்க் பண்ண முடியாது. ஒரு யூபிஐ நம்பருக்கு ஒரு யூபிஐ ஐடி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால லிங்க் வந்து பண்ண முடியும். ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து என்னுடைய மொபைல் நம்பரோட என்னுடைய ஓல்டு யூபிஐ ஐடி நான் லிங்க் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ நான் இதுல என்டர் பண்ணிருக்கக்கூடிய இந்த யூபிஐ நம்பரோட என்னுடைய ஓல்டு யூபிஐ ஐடியை லிங்க் பண்ண முடியாது. இப்போ புதுசா வேற ஒரு யூபிஐ ஐடி தான் இந்த நம்பரோட லிங்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பட் இருந்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாவதா இருக்கக்கூடிய இப்போ கிரியேட் பண்ண அந்த யூபிஐ ஐடி நான் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த யூபிஐ ஐடி வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த யூபிஐ ஐடியோட நான் இப்போ மேல ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த யூபிஐ நம்பரை லிங்க் பண்ண போறேன். ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எதுக்காக நம்ம வந்து யூபிஐ ஐடியும் யூபிஐ நம்பரும் லிங்க் பண்றோம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க கூகுள் பேவா இருக்கட்டும், போன் பேவா இருக்கட்டும், எனி யூபிஐ ஆப்ஸா இருக்கட்டும், அதுல போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூபிஐ நம்பர்ல போயிட்டு மணியை சென்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு இப்போ இதுல மேல யூபிஐ நம்பர் சொல்லிட்டு இருக்கு. அந்த நம்பரை டைப் பண்ணி அவங்க வந்து சர்ச் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடி வரும். இந்த யூபிஐ ஐடிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மணியை வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் பண்றோம். ஓகே, இப்போ நீங்க இது போல உங்களுடைய யூபிஐ நம்பரை வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துட்டு ஓகே, அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீடர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொசீடர் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து இதுல எஸ் இருக்கு, எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த யூபிஐ நம்பர் வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு இப்போ யூபிஐ நம்பர் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ் சொல்லிட்டு ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ நம்பரையும் யூபிஐ ஐடியும் லிங்க் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த யூபிஐ நம்பரையும் பயன்படுத்திக் கொள்ளலாம், யூபிஐ ஐடியும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து இந்த யூபிஐ நம்பரை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ நீங்க கிரியேட் பண்ண இந்த யூபிஐ நம்பரை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணி விடும்போது அவங்க வந்து அந்த நம்பரை யூஸ் பண்ணி உங்களுக்கு மணியை சென்ட் பண்ணி விட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம திரும்ப வந்து குயிக் ஆக்ஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இதுல மறுபடியும் அந்த யூபிஐ அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த யூபிஐ பேஜுக்குள்ளே நம்ம வந்து வந்துடலாம். ஓகே, இப்போ இதுல திரும்பவும் யூபிஐ அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து QR கோடை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புதுசா ஒரு யூபிஐ ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஐடிக்கான QR கோடை எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கீழே பாட்டம்ல இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாருங்க மை QR சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. மை QR அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ QR கோடு வந்து வந்துரும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஓல்டு யூபிஐ ஐடிக்கான QR கோடு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த யூபிஐ ஐடிக்கான QR கோடை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க உங்களுடைய ஓல்டு யூபிஐ ஐடிக்கு நேரா ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ வந்து
வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஆரோ வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ அந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ ரெண்டாவதா வந்து பாருங்க உங்களுடைய யூபிஐ ஐடி வந்து இருக்கும். ரெண்டாவதா இப்போ நீங்க கிரியேட் பண்ணது. இப்போ இந்த யூபிஐ ஐடி கிளிக் பண்ணி அப்படின்னா அதுக்கான QR கோட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட் ஆயிடும். இப்போ இந்த QR கோடை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க வந்து பாருங்க ஷேர் ஐக்கான் கொடுத்துருக்காங்க கீழே பாட்டம்ல. நீங்க டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா சோசியல் மீடியாஸ்லாம் வரும். இதன் மூலமா கூட உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாம். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை அவங்க வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய இன்ஸ்மார்ட் ஆப்ல யூபிஐ ஐடி மற்றும் யூபிஐ நம்பரை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.